நீங்க தோத்துட்டீங்களா அல்லது தோல்வியை நினைச்சு கவலைப்படுறீங்களா அப்படின்னா நான் சொல்ல போறத முழுசா கேளுங்க. நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிச்ச பிறகு நீங்க பழைய மனிதராக இருக்க மாட்டீங்க. ஒரு புதிய மனிதராக பிறப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகும் கதை ஒரு சாதாரண மனிதன் எப்படி தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போனான் அப்படின்னு சொல்லும் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பையன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பம். அவனுடைய அப்பா கூலி வேலை செய்தார். அருணுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கை அவனை எளிதாக விடவில்லை. அவன் தொழில் ஆரம்பித்தான். முதல் தொழில் நஷ்டம். மீண்டும் முயற்சி செய்தான். இரண்டாவது தொழில், அதுவும் நஷ்டம். கிராமத்தில் எல்லாரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். நீ தொழில் பண்ணும் மாதிரி இல்ல, வேலைக்கு போ என்று சொன்னார்கள். ஒரு நாள் அவன் அம்மா மட்டும் அவனிடம் சொன்னார், மகனே, தோல்வி வந்தது என்றால் நீ தவறான பாதையில் இல்லை, நீ வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கிறாய். அந்த ஒரு வார்த்தை அருணின் வாழ்க்கையை மாற்றியது. மீண்டும் முயற்சி செய்தான். மூன்றாவது முயற்சி, அந்த பிசினஸ் வெற்றி பெற்றது. 5 வருடம் கழித்து அதே கிராமத்தில் ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டப்பட்டது. அந்த ஃபேக்டரி ஓனர் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் எல்லாராலும் கேலி செய்யப்பட்ட அந்த அருண் தான். நினைவில் வையுங்கள், தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கு முன் வரும் ஒரு சோதனை.